ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுடிக்க ஆசையில் மனோஜோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருனா, உன்னோட பிரச்சனை தீரணும்னா நான் சொல்கிற சாமியார்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயும் மனோஜ் பாய் சும்மாவே இல்லாமல் அந்த சாமியாரை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. அந்த சாமியாருக்கு கோவம் வந்துடுச்சு. உன் பிரச்சனையும் உன் வாய் தான், சில நேரம் உன் வாயை மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. மனோஜ் உடனே வாயை பொத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பிரச்சனைலாம் தீரணும்னா உனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற பரிகாரத்தை செய். நான் சொல்கிற கோவிலில் போய் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக பிச்சை எடுக்கணும். முக்கியமாக பச்சை தண்ணி கூட குடிக்கவே கூடாதுன்னு சொல்லிடுறாரு. மனோஜுக்கு ஷாக்கு. நான் போய் எப்படி பிச்சை எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு சும்மா விடவே இல்லைங்க. அவர் போய் பர்ஃபெக்ட் பிச்சைக்காரனாகவே மாற்றிடுறாரு மனோஜை. பழைய லுங்கி, கிழிஞ்ச பனியன், அழுக்கு துண்டு இதெல்லாம் போட்டு விட்டு, ஃபேஸில் மேக்கப்லாம் போட்டு விட்டு சும்மா அழகான ஒரு பிச்சைக்காரனாக மாற்றிட்டாரு. மனோஜ்க்கு இன்னுமே தயக்கம். நான் போய் எப்படி கேட்குறது அப்படின்னு தயங்கிட்டே இருக்காரு. அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரே போட்டார். நீ ஒரு நாள் பிச்சைக்காரனாக இருக்கணுமா இல்லை வாழ்நாள் முழுக்க பிச்சைக்காரனாக இருக்கணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ. இன்றைக்கி ஒரு நாள் பிச்சை எடுத்தேன்னா அதுக்கப்புறம் நீ கனடா ஜாலியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மனோஜும் ஓகேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாரு. அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க கிட்ட பேசுகிற சீனில் நல்லா காமெடியாக இருக்குங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா, பசிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன இப்போனா ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாரு. அப்புறம் டெலிவரி வந்து கொடுக்குறவங்களுக்கு டிப்ஸ்லாம் வேறு கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்து மனோஜ் என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. அந்த டைம் பார்த்து மீனா வேற வந்துடுறாங்க. மனோஜுக்கு ஷாக்கு. அச்சச்சோ மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் துண்டு எடுத்து ஃபேஸை மறைச்சிக்கிறாரு. ஆனால் மீனா பார்த்துட்றாங்க. இன்றைக்கி நடந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.